வேதபடம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதபடம் எபேசியர். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாமல் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவருமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேதவனம் வாசித்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சபையிலே நடைபெறும் ஜெபங்களிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம். அதிகாலை ஜெபம், 10 மணிக்கு ஜெபம். இந்த வாரம் நமக்கு உபவாச ஜெபம் இல்லை. நம்ம தேவனோடு உறவாடுவதை நாம் முக்கியப்படுத்துவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அம்மா நம்ம கூட ஜெபத்தில் இருக்கணும்னு சொல்லி பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணுவாங்க. பெங்களூரில் இந்த ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணுறவங்க அவங்க ஊழியம் செய்கிறாங்க அங்கே. ஆனால் இந்த சபையில் நேரில் நான் இருக்கணும், எங்களோட சேர்ந்து ஜெபிக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. கை வைத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம திருநெல்வேலியில் இருக்கிறவங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் பாரு. எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். முடிந்தவர்கள் இந்த நம்ம ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். தேவன் ஜெபத்தை கேட்கிற நல்ல தேவன். எப்போதும் நம்மத்தில் முகமது ஐஜாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க நம்மத்தில் இருக்கிறது சந்தோஷம். அவங்க இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். தற்கொலைக்கு போகும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிற அந்த வசனத்தை அவங்க பார்த்து அந்த வசனத்தின் மூலமாக இயேசு அவங்களோட பேசி இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களோடு பல முறை பேசி அவங்கள ஆசீர்வதித்து வேலையையும் கொடுத்து ஊழியத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அவங்க குடும்பமாக நம்மத்தில் இருக்கிறார்கள். அவங்களுடைய சாட்சி நம்ம சர்ச்சில் பேசுனது இருக்கிறது. யூடியூப்பில் அதை கேட்காதவங்க கண்டிப்பாக கேளுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இயேசு தேவன் என்பதை அவங்க ஆணித்தரமாக சொல்கிறாங்க. எனக்கு இவருக்காக சில நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இவன் கொன்னுகன்னு போட்டுறக்கூடாது, இவரை பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னா இவர் அவ்வளவு வைராக்கியமாக இயேசுதாயா தெய்வம், அல்லெல்லாம் கர்த்தர் கிடையாதுன்னு திரும்ப திரும்ப ஓங்கி சொல்கிறாரு. நிறையா வீடியோ போடுறாரு. பகைக்கிற உலகம் இது. ஏன்னா இந்தியாவில் இருக்கிறதுனால உசுரோடு இருக்கீங்க, இல்லைன்னா என்றைக்கோ கசாப்பு கடையில் போட்டுருவாங்க நம்ம ஆளுக்கு. நம்ம அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அந்த மாதிரி ஆட்களை வைராக்கியமாக சொல்லும்போது சத்தம் இல்லாமல் வேலை செய்கிற மத வெறியர்கள் உண்டு. ஒரு நிமிஷம் அவங்களுக்காக கை வைத்து, ஆண்டவரே, எங்கள் சகோதரனை நம்முடைய திரு இரத்தத்துக்குள்ளே மறைத்து கொள்ள ஜெபிக்கும். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி
உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் என்ற வார்த்தை. எல்லா பாதையிலும் நம்முடைய தூதர்களுடைய காவல் இருக்க நாங்கள் சபையாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய பாதுகாப்பு உன்னதமானவரின் மறைவில் சர்வருடைய நிழலில் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் அடைக்கலமாய் கோட்டையாய் துருகமாய் இருப்பீர். சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்புக்கூடாதிரும். பகைக்கிற மனிதர்கள் கையில் ஒப்புக்கூடாதிரும். கொடுத்த மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். முழு குடும்பத்தை வேலி அடைத்து காத்துக்கிறோம். யோபு அவன் வீட்டை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்தது போல வேலி அடைப்பீராக ஆண்டவர். அவர் மூலம் அநேக இஸ்லாமிய சகோதரர்களும் சகோதரிகளும் கூட ரட்சிக்கப்பட மெய்யான தேவனை அறிந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும். எல்லா மகிமை கொடுக்கிற இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அவர்கள் நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது சந்தோஷமாக இருக்குது. நானும் உங்கள் சபை ஆராதனையும் கலந்து கொள்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் பெங்களூரில் பார்த்துட்ருக்கோம். நான் பெங்களூர் விசுவாசியாக இருக்கேன். அந்த சபைக்கு இப்போதைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. தேவனுடைய ஊழியங்களை செய்வதற்கும் தேவன் ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் சேர்ந்து ஊழியம் செய்வதும் தேவனுக்கு மகிமையும் கனம் உண்டாகும். அதுதான் பெரிய விஷயமே. நம்ம இன்னைக்கு ஜீவனுள்ள ஒரு தேவன் நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம உடம்புல ஜீவன் இருக்கு. நம்ம உடம்புல ஜீவன் இருக்குன்னு சொல்றதை விட நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் சமாதானம் காணப்படுற ஒரே காரணம் தேவனாகிய கர்த்தர் தான். அவரை குறித்து சாட்சியிடுவதும் அவர் உண்மை என்பது சொல்வது எனக்கு கொடுத்த ஸ்லாகியம் சொல்லுவேன். இதுல எந்த ஒரு பெருமையும் எதுவும் கிடையாது. இன்னைக்கு எனக்கு தேவன் ஞானமும் கிருபையும் கொடுத்தது நிமித்தம் இவர்தான் தேவன் என்பதை நான் முன்கூட்டியே அறிவிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் வரும், எல்லாம் வாயும் எல்லா நாவும் அறிக்கையிடும், எல்லாம் முழங்காலும் முடங்கும். அப்போ எல்லாரும் ஆண்டவராகிய கர்த்தர் தான் தேவன் சொல்லுவாங்க. நான் ஆண்டவர் கொடுத்த கிருபை நிமித்தம் முன்கூட்டியே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதான் விஷயமே. அல்லேலூயா. சரி, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எபேசியர் புஸ்தகத்தில் வாசித்தோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 10 வரைக்கும் வாசித்தோம். இப்போ இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்தை வச்சு தான் நம்ம முழு சர்மனை பார்க்க போகிறோம். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லப்படுது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு எல்லோரும் கிறிஸ்தவர்கள் என்று நம்ம ஏன் சொல்றோம் பாத்தீங்கன்னா, ஒரே விஷயம், கிறிஸ்துவின் மூலமாக நாம் மீட்கப்பட்டோம், கிறிஸ்துவின் மூலமாக உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மொத்த பைபிளோடைய சாராம்சம் பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் தான் பைபிள் சொல்ல வரும், தேவன் சொல்ல வருவாங்க. ஒன்று மனிதன் பாவத்தில் விழுந்தான், அவனுக்கு ஒரு மீட்பு தேவைப்படுது. அதே மாதிரி இறைவன் சொல்லுவாங்க, தேவன் சொல்லுவாங்க, நம்மளுடைய கர்த்தர் நான் மனிதனோடு ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு வைக்க ஆசைப்படுறேன். இதைத்தான் பைபிள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த சின்கரனைஸ்டா இருக்கும். இந்த செய்தி எங்கே மாறுபட்டிருக்காது. இதே நீங்க வேற மதம், அதாவது இந்த பைபிள் சம்பந்தப்பட்ட மதமாக இருக்கிற இந்த ஒருவேளை நீ இஸ்லாம் ஆகட்டும் இல்லாட்டி யூதத்துக்கு போனாலும் சரிதான், நீ யூதத்துல இதே தான் பார்ப்பீங்க. மனுஷன் பாவத்துல விழுந்தா அவனுக்கு மீட்பு தேவைப்படுது, அதுக்கு தேவன் தனிப்பட்ட உறவு கொண்டு மனுஷன் மீட்கப்பட்டாருங்கிறத நம்ம ஆதாம்கிட்ட பார்க்கலாம், நோவா வழியா பார்க்கலாம், ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கை பண்ணாரு, ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் தாவீது மூலமாக ஆண்டவர் சொல்ல ஆரம்பிச்சார் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி, கடைசியாக இந்த உலகத்துக்கு தனிப்பட்ட மனிதனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டார். இதுதான் யூத மெசேஜும், இதுதான் பைபிள் மெசேஜ், இதுதான் கிறிஸ்தவர்கள் மெசேஜ். இதே இஸ்லாம் மெசேஜ் எடுக்கும் போது நம்ம ஏன் இஸ்லாம் நம்மளுடைய மார்க்கம் இல்லை அப்படின்னு சொல்றோம்னா, இந்த மெசேஜுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். நம்ம நினைப்போம் இல்ல அவர்களும் நமக்கு அப்புறம் வந்தாங்கன்னு சொல்லி, அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. நமக்கு அப்புறம் வந்தவர்கள் தான், ஆனால் நம்ம மார்க்கத்தின் முழுமை அவங்க கிடையாது. யூத மார்க்கத்தின் முழுமை தான் கிறிஸ்தவம். யூத மார்க்கத்தில் நிறைய கேள்விகளோடு முடியுது. யார் அந்த மெஸ்ஸையா, எப்போ மீட்க வராரு, இந்த விஷயத்தெல்லாம் முடிக்கப்படுது, கிறிஸ்தவத்துல முழுமையாக்கப்படுது. ஆனால் இஸ்லாம்ல முழுமையாக்கப்படல. அதுக்கும் நம்மளுடைய வேதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ நம்மளுடைய வேதத்தின் ஆழம் பாத்தீங்கன்னா, அதோடைய கருப்பொருள் மனிதனை மீட்க ரத்தம் சிந்த வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு ஆரம்பத்திலிருந்தே கொடுத்தார்.
அது ரத்தத்தை கொடுத்த மாத்திரம் கிடையாது, அவர் நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுக்கிறாரு. நான் தான் இப்போ சொல்லுவேன், இன்னைக்கு நீங்க மரித்தீங்கன்னா நம்ம பரலோகம் போவோம் என்பது நிச்சயம். உங்களுக்கு அது ஆப்ஷன் கிடையாது. நான் பரலோகம் போவேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும், நான் வேலைக்காரன் இருப்பேன் இல்ல. அவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் என்னுடைய பிள்ளை அப்படின்ட்டாரு, என்னுடைய மகள், என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாங்க, நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்க மீட்கப்பட்டீர்கள். அதனால தான் நம்ம ஆண்டவர் பத்தி நம்ம மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய காலம் இதுதான். கிறிஸ்தவனா இருக்கும் போது நமக்கு இந்த உலகத்துல ஒரு 80 வருஷம் 90 வருஷம் 70 வருஷம் அது இந்த உலகத்துல இருக்கிற அந்த பலம், அவ்வளவுதான். இந்த சரீரத்துல இருக்க பலத்தின் நிமிதம் நான் இந்த உலகத்துல வாழ்வேன். என்னைக்கு இந்த உலகத்துல நான் கண்ணை மூடினாலும் சரிதான், அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக யுகம் யுகமான ஒரு வாழ்க்கையை வாழ போறோம். இன்னைக்கு இருக்கிற சரீரம் இருக்க போறது கிடையாது, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இருக்க போறது கிடையாது, இன்னைக்கு இருக்கிற இந்த மன அழுத்தம், இந்த பினான்சியல் கிரைசிஸ், இந்த பண நெருக்கடிகள், இது எதுவுமே இதெல்லாம் இப்ப இருக்கும், அது யுகம் யுகமா இருக்காது. அப்ப இதை யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு தேவன் நம்மளை காப்பாத்திருக்கிறார். கிறிஸ்தவத்திற்கும் மத்த மார்க்கத்துக்கு ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா, எப்போன்னு சொல்லுவேன், மத்த மார்க்கம் சொல்லும் இதை செய், இது நிமித்தம் நீ இது உனக்கு கிடைக்கும் சொல்லப்படும், இதை செய், இந்த பரிகாரம் செய்யுங்க, இந்த 7 வேளை தொழுங்க, நீங்க ரோமுக்கு போங்க, நீங்க காணிக்கை கொடுங்க, இது நிமித்தம் நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, இது நிமித்தம் உங்க பாவம் நிவர்த்தி ஆகும் என்பது மத்த மார்க்கங்கள் சொல்லுது. நம்மளுடைய வேதம் மாத்தம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து உனக்காக செய்து முடித்ததை நீ எப்போ நம்புறீங்களோ அங்கேயே முழுமையாக்கப்பட்டீர்கள். உங்களுடைய ரட்சிப்பும் உங்களுடைய மீட்பும் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இதைத்தான் பவுல் அவர்கள் பாத்தீங்கன்னா எபேசு பட்டண சபைக்கு எழுதுறார். 62-60 கிறிஸ்துவுக்கு பின் அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவர் ஜெயில இருக்கும் போது நினைக்கிறேன் எபேசு பட்டணத்துக்கு சபைக்கு எழுதுறாரு. எபேசு சபையை ஸ்தாபிச்சவர் பவுல் அவர்கள் தான். 2 வருஷம் கிட்டத்தட்ட அவர் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மக்கள் ரட்சிக்கப்பட வச்சு கிறிஸ்துக்குள்ள வளர்த்து விட்டாரு. அந்த மக்களுக்கு சொல்றாரு, நீ கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் கொடுக்கப்படும் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சுவிகார புத்திராகும்படி முன் குறித்திருக்கிறார். யாரது? தேவன் நமக்காக முன் குறித்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம சூழ்நிலையை வச்சு நீங்க இட போடாதீங்க. அவர் உங்களுக்காக வச்ச திட்டம் எந்த மனுஷனும் யோசிக்க முடியாது. எனக்கு எப்பவுமே ஐயா சொன்ன மாதிரி ஒரு வேடிக்கையான சம்பவம் என்னன்னா, நான் கன்னியாகுமரிக்கு ஒருத்தர் போயிருந்தேன். நான் என்னுடைய பிசினஸ் நிமித்தம் நானும் என்னுடைய நண்பரும் போயிருந்தோம். அங்க ஒரு கேத்தலிக் இதுல சேர்ந்த ஒரு பிசினஸ் பார்ட்னர், அவர் ஒரு டீலர் ஆக்கி என் பொருளை வாங்குறவர். அவர் என்னை குறிச்சுல எதுவுமே தெரியாது. நான் பேசிட்டு இருக்கும் போது என்னுடைய கார்ல ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு ஒரு வசனம் எழுதியிருக்கும். என்னுடைய இன்னொரு கார்ல வெளியே எழுதியிருக்கும். மீட்டிங் முடிஞ்சு கீழே வந்ததுக்கு அப்புறம், நீங்க என்ன கிறிஸ்தவர்களா அப்படின்னு எனக்கு கேட்டாரு. ஆமா, நான் கிறிஸ்டியன் தான், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ரட்சிக்கப்பட்டு அப்போ நான் 16 வருஷம் ஆரம்பிச்சு, நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல வரேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உங்களை போட்டுருவாங்களே, எப்படி உயிரோடு இருக்கீங்க? நான் சொன்னேன், ஆமா சரி பரவாயில்ல, அது கர்த்தர் கிருபையில வாழ்ந்துட்டு இருக்கேன், அவர் ஆண்டவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. இல்ல போட்டுருவாங்க. நான் சொன்னேன், இவர்கிட்ட அட்ரஸ் கொடுத்துறாத, இவரே அட்ரஸ் கொடுத்து நான் போட சொன்னாலும் சொல்லிடுவாரு. நான் எதுக்கு சொல்றேன் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மனிதனுக்கு இந்த திகில், இந்த பயம், இந்த பயம், மரண திகில் பிசாசும் கொடுக்கலாம், நம்ம சூழ்நிலையும் நம்ம உருவாக்கும். ஆனா இது நமக்கு நிரந்தரம் கிடையாது. நமக்கு மரணம்ங்கிறது ஒரு ஸ்டேட் கிடையாது. அதாவது நீங்க ஏர்போர்ட்டுக்கு போறீங்க, நீங்க ஃபிளைட்டை பிடிக்கணும், ஒரு 3 மணி நேரம் நீங்க ஏர்போர்ட் இருந்தா ஆகணும். 3 மணி நேரம் நீங்க செக்யூரிட்டி செக் பண்ணணும், பேக் கிளியரன்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க டிக்கெட்டை காமிச்சிட்டு நீங்க உங்களை லான்ச்ல போய் உட்காரணும், அதுக்கப்புறம் கேட்ல போய் நீங்க ஃபிளைட் ஏறதுக்கு ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிரம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு மரணம்ங்கிறது எனக்கு அந்த 4 மணி நேரம் கிடையாது. இந்த உலகத்துல நான் எப்போ என்னுடைய சரீர கண்கள் மூடப்படுதோ, நான் ஆவிக்குரிய கண்கள்ல நான் எழுதப்படுவேன். அடுத்த நிமிடம் என்னுடைய தேவனாகிய கர்த்தர், அவர் யுகம் யுகமாக ராஜரிகம் பண்ற அந்த தேவனை நம்ம தரிசிப்போம். இதைத்தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். முதல்ல இப்படி யோசிக்கும் போது நமக்கு இந்த உலகத்தின் பிரச்சனைகளும் இந்த உலகத்தின் மரண திகழும் நம்மளை அணுகாது. இவங்க நம்மளை மற்றவங்களை வெறுப்பதற்காகவோ என் விசுவாசத்தை காட்டுவதற்காகவோ நான் வைராகியம் பாராட்டல. உண்மையாகவே இவர் தேவனாகிய கர்த்தர், உண்மையாகவே தேவாய தேவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சம்பவம் சொல்றாங்க, நான் இப்போ நினைச்சேன்னா கோடிக்கணக்கான தேவதூதர்கள் நிற்பாங்க அவரை காப்பாத்துறதுக்கு. ஆனால் அவர் மரணத்துக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். தனது ராஜரிகம் வேணான்னு சொல்லி அந்த உலகத்துக்கு 33 வருடம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் மனிதனாக ஒரு அடிமை ரூபம் எடுத்தார். அவர் அடிமைதான் மனிதர்கள் பாவத்துக்கு அடிமை, சாபத்துக்கு அடிமை, பிசாசுக்கு அடிமை, நோய்க்கு அடிமை, மரணத்துக்கு அடிமை, எல்லா அடிமையா இருந்த அடிமையின் ரூபத்தை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். தவிர யோசிச்சு பாருங்க,
அந்த தேவனை நம்ம வணங்கும் போது நமக்குள்ள அந்த வைராக்கியம் அவர் நம்ம கொடுப்பார். நம்ம சாட்சி எதுவும் கிடையாது. நான் எப்பவும் சொல்வேன், சாட்சி ஒரு மனுஷனை தூங்கிட்டு இருக்க பிள்ளை எழுப்பிவிடும், அவ்வளவுதான். ஆனா தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தான் மனுஷனை வளர வைக்கும், நடக்க வைக்கும், ஓட வைக்கும். அதுதான் கர்த்தருக்குள்ள நிப்பாட்டி வைக்கும் நம்மள வந்து. இன்னைக்கு நமக்குள்ள தேவ வார்த்தை இல்லாட்டி நமக்கு அந்த வளர்ச்சி காணப்படாது. வேதம் சொல்றது 1 பேதுரு புத்தகத்துல பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிப்பிட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தரை போய் சேர முடியும். இது புதுசா வந்த காரியம் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து உருவாக்கின ஒரு நம்பிக்கை கிடையாது. இது இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பதாகவே பாத்தீங்கன்னா முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாள் வாழும் போதே பாத்தீங்கன்னா அவர்கள் பாவத்தில் விழும்போது இவங்க நிர்வாணமா இருக்கிறது அவங்க உணரும் போது பாத்தீங்கன்னா அவங்க செடியை வச்சு மறைச்சிட்டு இருக்காங்க. கர்த்தர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு மிருகத்தை அங்க ஒரு ஆடை பலி கொடுத்துதான் அந்த தோலை உருவாக்கி அவர் அப்பமே ரத்தம் சிந்திதான் மீட்கார். ஆக்சுவலா அன்னைக்கு ஆதாம் ஏவாளுக்கு நிர்வாணம், அசிங்கம், நம்ம ஏதோ மறைக்காமல் இருக்கோம், நமக்குள்ள அருவருப்பு இருக்குங்கிறது அன்னைக்கு ஓடி ஒழியும் போது ஒரு ரத்தம் சிந்தின ஒரு ஆட்டுக்குட்டியின் தோலை எடுத்துதான் ஆண்டவர் அவங்க 2 பேருக்கும் உடையாய் கொடுத்தார். இது அப்ப மாத்திரம் கிடையாது, நோவா காலத்திலையும் பாத்தீங்கன்னா ஆபேல்டையும் ஆண்டவர் தான் சொன்னார். நீ ஆபேல் பாருங்க எப்படி ஆதாம் ஏவாளுக்கு அவங்க மிருகத்தை பலி கொடுத்து தோணுச்சு. எப்படி காயின் பாத்தீங்கன்னா காயின் கொண்டு போறான், நல்ல அவன் செடிகளையும் இதெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கான். ஆபேல் நல்ல கொளுத்த ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்காரு. ஆக்சுவலா கர்த்தர் ஆபேலின் காணிக்கை எடுத்துக்கொள்றார். காயின் பாத்தீங்கன்னா அவருடைய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளல. ஏனென்றால் அன்னைக்கு உங்களுடைய பாவத்துக்கு நிவிர்த்தி என்பது ரத்தம் என்பதை சொல்லப்பட்டிருக்கு. நான் போன ஒரு 2 வாரத்துக்கு மீட்டிங் போகும்போது இதே சம்பவம் தான் சொன்னேன். ஏன்னா அதே விஷயம் தான் உண்மை. முதல்ல ரத்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிவியல் ஒரு காலத்துல சொல்லுச்சு மனுஷனுக்கு இருதயம் தான் உயிர் அப்படின்னு சொல்லுச்சு. அப்ப எல்லாரும் அப்ப இருதயம் இல்லாம மனுஷன் வாழ முடியாத பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் ஆகும்போது இதயத்தை வெளியே எடுத்து உள்ள வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க மனுஷனுக்கு இருதயம் உயிர் கிடையாது, அது இல்லாம கூட அவனை வேற எடுத்து கூட வாழ வச்சிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இதயம் இல்லாம கிடையாது, இதயத்தை மாத்தி வச்சு உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அறிவியல் சொல்லிச்சு இல்ல மூளை தான் அவனுக்கு உயிரா இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் பாத்தீங்கன்னா கோமாலே மூளை செத்து கிடந்தாலும் கூட சரிதான், 10 வருடங்கள் 20 வருடங்கள் 50 வருடங்கள் கோமாலே கூட மனுஷங்கள் மூளை செயலிழந்த நிலைமையிலும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அறிவியல் சொல்லுது இந்த மூளையில கிடையாது, இந்த இருதயத்துல கிடையாது, ரத்தத்துல தான் ஜீவன் இருக்குன்னு சொல்லப்படுச்சு. இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய உடம்புல இருந்து ரத்தத்தை முழுசா உறிஞ்சிட்டீங்கன்னா ஜீவன் கிடையாது அவனுக்கு. எங்கெல்லாம் இந்த ரத்தம் ஊறப்படுதோ அந்த ரத்தத்தினால் மாத்தான் ஜீவன் இருக்கப்படுது. இந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்காக மொத்த ரத்தத்தையும் கொடுக்கன்னு சொன்ன மாதிரி மொத்த ஜீவனையும் கொடுத்தார். அதான் உண்மையான விஷயம். அவர் ரோமர் ஈட்டி வச்சு குத்தும் போது ரத்தம் வரல, அது தண்ணி தான் வந்துச்சு. மொத்த ரத்தத்தையும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்காகவும் தான் அவர் சிந்தினார். இவர் தானா சிந்தல, நான் சிந்துவேன்னு சொன்னார். ஏன்னா இது பாவத்துக்கு சம்பளம் மரணம் தான், ஆனா அதுக்கு மீட்பு ரத்தத்தின் மூலம் வருகின்ற தியாகம். அந்த ஒரு விஷயம் மாத்திரம்தான் தேவன் ஆதாம்கிட்ட சொன்னாங்க, நோவாட்டே அதான் ஆண்டவர் சொன்னாங்க, ஆபிரகாம்ட்டே ஆண்டவர் தான் சொன்னாங்க, யாக்கோபுட்டே அதான் சொன்னாங்க, மோசே மூலமாக ஒரு ஆன்மீக சட்டமாகவே ஆண்டவர் சொன்னாங்க. அதான் விஷயமே. அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயமா சொல்லிட்டு வந்தாங்க ரத்தத்தினால் மீட்பு வருதுன்னு சொல்லி. அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா சட்டமாக ஆண்டவர் கொண்டு வந்தாங்க. இஸ்ரேல் ஜனம் எல்லாத்துக்குமே நீங்க ரத்தத்தினால் மாத்த மீட்பு இருக்கு. அப்ப ரத்தம் எங்க காணப்படுதோ, இயேசுவின் ரத்தம் யாரெல்லாம் பூசப்பட்டீங்களோ நீங்க எல்லோரும் மீட்கப்பட்டீர்கள். அதுதான் உண்மையான விஷயம். ஹல்லேலூயா. இஸ்ரேல் பாத்தீங்கன்னா எகிப்திலிருந்து வரும்போது கூட பாத்தீங்கன்னா அந்த பஸ்கா பண்டிகை, பஸ்கா பாஸ்ஓவர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆட்டு ரத்தத்தை வச்சு அவங்களுடைய கதவுக்கு அந்த போஸ்ட்ல அவங்க பெயிண்ட் அடிச்சாங்க. அந்த ரத்தத்தை வச்சு அவங்க தெளிச்சு அதை ஒரு விஷயம் காமிச்சாங்க. அதுவும் ஆண்டவர் அதை அப்படிதான் ஊமை கொண்டு வரார். இஸ்ரேல் மக்கள் இருதயத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்படிதான், இதுதான் விஷயம் அப்படிங்கிற விஷயத்த. அதான் ஆண்டவர் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லா ரத்தத்தையும் கொடுத்து நம்ம மீட்பு கொடுத்தார். அவர் செஞ்சது ஒரு பெரிய ப்ராஃபசி நிறைவேறிட்டு, தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறிட்டு. இன்னைக்கு நம்ம நினைப்போம்
இன்னைக்கு நான் பாவம் பண்றேனே, எனக்கு பலவீனம் காணப்படுது, ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மீட்கப்பட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்டீங்க, மீட்கப்படல. வேதம் சொல்றது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எது கொடுக்கப்படுதுன்னா மீட்பு நாளுக்கு என்று. ரட்சிப்பு வேற, மீட்பு வேற. இப்போ அந்த எழுதுகாட்டை எப்போதும் சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்கன்னா போலீஸ்காரங்க அந்த குழந்தைய காப்பாத்தி வச்சிருக்காங்க, அது ரட்சிப்பு. இப்ப அந்த போலீஸ்காரங்க அந்த பிள்ளைங்களை கொண்டு போய் அவங்க அம்மா அப்பா வீட்டுல சேர்க்கணும், அதுதான் மீட்பு. அப்ப நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மீட்பு நாளுக்கு என்று தான் முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கார். இன்னைக்கு நமக்குள்ள ஏன் பரிசுத்தா இருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்மள பரலோகத்தை போய் சேர்க்கிற வரைக்கும் அவருடைய வேலை முடியாது, நம்ம கூட இருப்பார் அவர். அதான் மீட்பு நாளுக்கு என்று அவர் முத்திரையாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அவர் மொத்த ரத்தத்தையும் எனக்காகவும் உங்களுக்காகவும் கொடுத்தார். ரத்தத்தினால் மீட்பு சொன்னார். அப்ப நான் இன்னைக்கு பாவம் செய்யறேனே, இன்னைக்கு நான் போய் பேசுறேனே, எனக்கு பலவீனம் காணப்படுது, இது நிமித்தம் என்னுடைய ரட்சிப்பு காணாமல் போயிட்டா? இல்ல, உங்க ரட்சிப்பு காணாம போல. ரட்சிப்பு ஆண்டவர் செய்யற விஷயம் ஆக்சுவலா. ஆனால் உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படுது, அதுதான் விஷயமே. துண்டிக்கப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழா மாற ஆரம்பிச்சிடும். ரத்தத்தின் அந்த அனுபவம், இயேசுவின் ரத்தத்தால் காப்பாற்றப்பட்டேன்னு சொல்ற ஒவ்வொரு மனுஷனும் என்ன யோசிக்கணும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன காப்பாத்திட்டார், நான் அவர் சொல்ல மனுஷனாக மாற வேண்டும் என்பதுதான் அவன் யோசிக்கணும். அதை விட்டுட்டு அவர் காப்பாத்திட்டார், எந்த பாவம் செஞ்சாலும் பரலோகம் போவேன்னு சொன்னீங்கன்னா அந்த எண்ணம் அது தேவன் கொடுத்த எண்ணம் கிடையாது முதல்ல. அதான் பவுல் அவரும் சொல்லுவாரு, நான் பாவம் செய்வது நிமித்தம் கிருபை பெருகுது. அப்போ கிருபை பெருகுவதற்காக நான் பாவம் செய்யலாமான்னு கேட்பாரு. இல்லவே இல்லை, நீ கிருபை பெருவதற்கு பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கார். இன்னைக்கு கணவன் மனைவி இருக்காங்க, 2 பேருக்கு உடன்படிக்கை கொடுக்கப்பட்ட கணவன் மனைவி உடன்படிக்கை. இன்னைக்கு 2 பேரும் சண்டை போட்டாங்க, உடன்படிக்கையை முறிஞ்சிட்டா? இல்ல, உறவு முறிஞ்சிட்டு 2-3 நாள் பேசாம இருப்பாங்க, 1 வாரம் பேசாம இருப்பாங்க. இது நிமித்தம் அவங்க உடன்படிக்கை இன்னும் உடையவில்லை, ஆனால் உறவு சரியில்லை. இது நிமித்தம் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை சரி இருக்காது, அவ பிள்ளைகளுடைய வளர்ச்சி சரி இருக்காது, இவங்க வாழ்க்கை சரியில்லாமல் போகும். ஆனால் உடன்படிக்கை ஒரு நாளும் துண்டிக்கப்படாது. இன்னைக்கு நீங்க பாவ வாழ்க்கையில வாழும் போது ரத்தத்தின் விஷயத்தை புரிஞ்சுக்கலாம நீங்க ஒரு பாவ வாழ்க்கையை வாழும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்க தேவனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படுது தவிர அந்த உடன்படிக்கை அவர் கொடுத்தது, அது உங்களால் வந்தது கிடையாது. நீங்க நீதிமானாய் வாழ்வது நிமித்தம் அந்த உடன்படிக்கை வந்தது கிடையாது. அவர் எனக்கு பிச்சையாக கொடுத்தார், அவர் என்னை ஆதரித்தார், நான் அவருக்கு பகைஞனா இருக்கும் போது என்னை அவர் நண்பனாக ஏற்றுக்கொண்டார். இதுதான் தேவன் ரத்தம் நம்மளை சிந்தி காப்பாத்தின விஷயம். அது வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவான் என்றால் ரோமர்கள் 10:10 சொல்ல தெளிவா, யார் ஒருத்தன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக அவர் என் பாவத்தை சுமந்தார், எனக்காக மரித்து உயிர் தெழுந்தார், யாரு வாயை திறந்து சொல்றோமோ ரட்சிக்கப்படுறோமா? இந்த சொன்ன விஷயத்தை உங்க இருதயத்துல நீங்க விசுவாசிக்கணுமா? நீங்க விசுவாசிக்கும் போது நீதிமானாக்கப்பட்டீங்க சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 23:3 தான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் ஒரு ஆத்மாவை தேற்றி என்ன பண்ணுவார் பாருங்க, நீதியின் பாதையில் நடத்துவார். அதான் அவருடைய வேலையே. நான் நீதியின் பாதையில் நடத்த நிமித்தம் ரட்சிக்கப்பட்டனா? கிடையாது. ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் நீதியின் பாதையில் நடக்கிறேன். இன்னைக்கு அதான் எல்லாருமே சொல்லுவேன், இன்னைக்கு நான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு காமன் சென்ஸ் எனக்கு இருக்கணும், ஒரு சிவிக் சென்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஒரு மனைவி எப்படி நான் ட்ரீட் பண்ணணும், ஒரு கணவனை எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒரு குழந்தையை எப்படி நான் கிறிஸ்துக்குள்ள மரியாதையோடு வளர்க்கணும், ஒரு அப்பா அம்மாக்கு எப்படி கனம் கொடுக்கணும், எப்படி நான் ஒரு சமுதாயத்தை தொழில் நேர்மையாக செய்யணும், இதுதான் காமன் சென்ஸ். இதைத்தான் ஆண்டவர் ஒரு மனுஷனை நீதிமானாக்குறார். நீதிமான் என்பது நன்மையை பின்பற்றுவது, தீமை அவனுக்கு தெரியும், தீமையை வெறுத்து நன்மையை பின்பது தான் நீதிமான். இதைத்தான் ஆண்டவர் பண்ண சொல்றார். நம்மகிட்ட சர்ச்சுக்கு நீங்க பூஜை செய்யுங்க, நீங்க ஒரு 7 எலுமிச்சை கொண்டு வாங்க, இதெல்லாம் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கறதே கிடையாது. கிறிஸ்தவம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை முறை தான். இதுதான் உண்மையான மார்க்கம். அதான் சொல்லுவேன், கிறிஸ்தவம் தான் மார்க்கம். எப்படி எல்லா ஜாதி மக்களும், எல்லா இன மக்களும், எல்லா மொழி மக்களும் கிறிஸ்தவத்தை வாழ முடியும்னா வாழ்றோம். இன்னைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்தவத்துல எல்லா மக்களும் இருக்காங்க. என்ன காரணம்? அது ஒரு வாழ்க்கை முறை. அவங்க வாழ்க்கையை மாற்றப்பட்டிருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க இவங்க வேற மாதிரி இருந்தாங்க, இப்ப வேற மாதிரி இருக்காங்க. என்ன பண்ணாங்க? ஒயிட் ட்ரெஸ் மாறினாங்களா? இல்ல, அது கிடையாது. அது நீங்க உங்க இஷ்டம், அது நீங்க எதுனாலும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவங்க இருதயம் வெள்ளையாக மாற்றப்பட்டுச்சு, அவங்களுடைய எண்ணங்கள் வெள்ளையாக மாற்றப்பட்டுச்சு. இதுதான் அந்த ரத்தத்தை உணர்கின்ற மனுஷனுக்கு வருகின்ற அனுபவம். எபிரேய புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கும், அது 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 28 நினைக்கிறேன், யாரும் சரியா தெரியல. ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், நீங்க கர்த்தருடைய ரத்தத்தினால் பூசப்பட்ட மனிதர்களாக இருந்து நீங்கள் தவறுகள்
நீங்க துணிகரமா செய்யும் போது என்ன அர்த்தம்னா, நீங்க தேவகுமாரனை உங்களுடைய காலின் கீழ் மிதிக்கிறீங்களா. இதைத்தான் எபிரேய புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கு. அது பவுல் எழுதினாரா யார் எழுதினா நமக்கு தெரியாது. அதனால புரிஞ்சுக்கோங்க, தேவ ஆவியானவர் சொல்லப்பட்ட வார்த்தை, அதான் விஷயம் முதல்ல பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒருவன் இதெல்லாம் ரத்தத்தின் அனுபவம் எல்லாம் தெரிஞ்சு அவன் பலவீனத்தில் மறுபடியும் விழும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் தேவகுமாரனை தன்னுடைய காலின் கீழ் மிதிக்கிற ஒரு விஷயம் வேதம் நமக்கு சொல்லுது. ஆக்சுவலா ஆமா, எபிரேயர் 10:29 வாசிங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். யோசித்து பாருங்கள். ஏன் யோசிச்சு பாருங்க அப்படிங்க? நீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கீங்க, இந்த ரத்தத்தால் காப்பாற்றப்பட்ட மக்களா இருக்கீங்க. இந்த ரத்தத்தால் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது, இந்த ரத்தத்தின் ஆட்டுக்குட்டியானவர் கூட்டமா இருக்க வேண்டும் என்பது பாத்தீங்கன்னா, ஆதாம்ல இருந்து மல்கியா வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லோரும் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கூட்டமாய் மாறலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க காலத்துல மெஸ்ஸையா வரவே இல்லை. நம்மளுடைய நல்ல விஷயம், நம்மளை மெஸ்ஸையா வந்து காப்பாத்திட்டு போனார். நம் இயேசு கிறிஸ்து வந்து காப்பாத்திட்டு போனாங்க. நமக்காக இந்த ஜீவன் கொடுத்தார் அவர் வந்து. வேதம் தெளிவா சொல்லுது. 1 யோவான் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல, நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று சத்தியம் நமக்குள் இராது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ ஒரு மனுஷன் ரத்தத்தினால் காப்பாற்றப்பட்டேன், இயேசு கிறிஸ்துவின்குள் உடன்படிக்கை இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நீங்க நீதியின் பிள்ளைகளாக வாழ ஆரம்பிப்பீங்க, நல்ல பிள்ளைகளா இருப்பீங்க. வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நான் என் பிள்ளைகிட்ட சொல்வேன், நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், ஸ்கூல் நல்ல பிள்ளையா இருக்கணும், சண்டே கிளாஸ் நல்ல பிள்ளையா இருக்கணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில உங்க ஃப்ரெண்ட்ஸ் காசிப் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுமே. ஏன் அப்படி சொல்றேன்? இதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு. இன்னைக்கு நான் மற்றவங்களை குறிச்சு நீங்க புறம் சொல்லாத, பொய் சொல்லாதன்னு சொல்லிட்டு என் பிள்ளைகிட்ட கத்து கொடுத்துட்டு, நான் மற்ற ஊழியக்காரர்களை குறிச்சோ மற்றவங்களை குறிச்சோ நான் சொல்லும் போது என் பிள்ளை என்ன நினைப்பாங்க? இதைத்தான் ஆண்டவர் கேட்காது. அப்ப இந்த வயசுல நம்ம இன்னும் அதை சிந்திக்கவில்லை என்றால், அதான் சொல்றாரு, யோசித்து பாருங்கள் எபிரேய புஸ்தகத்துல ஆவியானவர். இங்க தெளிவா சொல்றாங்க, நீ இருளில் நடக்கிற மனுஷனா இரா, நீ இருளில் நடக்கிற மனுஷனா இருக்கு அப்படிங்க, நீ வெளிச்சத்தில் நடக்கல அப்படிங்க, நீ கிறிஸ்தவர் கிடையாது அப்படிங்க. நமக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியத்தை கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறது ஒரு வேலை, அதுக்கு அவர் கேரண்டி பண்ணிட்டார். நான் உங்களை கூட்டு போறேன்னு சொல்லிட்டார். இந்த உலகத்தை எனக்காக வாழு, சாட்சியா நில்லு, நான் உன்னை கூட்டு போறேன். இந்த 70 வருஷம் 80 வருஷம் இந்த உலகமே இவ்வளவு அழகான ஒரு குழுமையா இருக்கு. நான் யோமிகமாக இருக்கிற அந்த ஜியோன், நான் வாசம் செய்கிற அந்த இடத்துக்கு உன்னை கூட்டு போக போறேன்னு எப்படி அருமையாக இருக்கும் முதல்ல யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை எந்த மதம் நமக்கு கொடுக்கு? இந்த நம்பிக்கை எந்த புஸ்தகம் நமக்கு கொடுக்க? யோசிச்சு பாருங்க. எந்த மதமும் எந்த புஸ்தகம் இந்த நம்பிக்கை கொடுக்கிறது கிடையாது. ஒரு நம்பிக்கை கொடுக்காத எந்த மார்க்கம் நமக்கு எதுக்கு தேவைப்படுது? இந்த உலகத்துல வாழ்வதற்கு நமக்கு மார்க்கம் தேவை கிடையாது. இந்த உலகத்துல வாழ்வதற்கு உழைப்பு தான் தேவைப்படுது. ஆனா இந்த உலகத்தை விட்டு நாம் பரலோகம் போக வேண்டும் என்றால் நமக்கு தேவன் தேவைப்படுது. அதனால தான் இந்த ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். உங்க பாவம் செய்யறது நிமித்தம் உடன்படிக்கை விழாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உறவு சரியில்லைன்னா அந்த உறவு சரி பண்ணி என்ன பண்ணணுமோ அதைத்தான் செய்யணும். உங்க மனைவி கூட ஒழுங்கா பேசாட்டி எப்படி, என்ன நமக்குள்ள என்ன ஈகோ இருக்கு, ஏன்னா எது தடுக்குது யோசிச்சு அதை சரி பண்ண பார்க்கணுமே தவிர, நான் டைவர்ஸ் பண்ண போறேன் போனீங்கன்னா இதுதான் உங்களுடைய மூளை, இதுதான் உங்க சிந்தனை. இப்படிதான் நீங்க ஆண்டவரையும் பாக்கீங்க. நீங்க எப்படி இந்த உலகத்தை வாழ்றீங்களோ அதைத்தான் நீங்க ஆண்டவர்டையும் பாக்கீங்க. டைவர்ஸ் பண்ணிடலாம், உடன்படிக்கை கட் ஆகுது. அதை ஆண்டவர் விரும்பவே இல்லை. நல்லா பாருங்க, இஸ்ரேல் ஜனம் தேவ உடன்படிக்கை மீறி மீறி பாவம் செய்யும் போதும் அவர் தண்டித்தார தவிர உடன்படிக்கை கட் பண்ணிட்டு போவே இல்லை. அதையும் தாண்டி உடன்படிக்கை இன்னும் அது 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 முழுமை அடைய வச்சார் தவிர அந்த உடன்படிக்கை ஆண்டவர் ஒரு நாளும் அவர் மீறவே இல்லை. அவர் தன் உடன்படிக்கையோடு நின்றார். ஒரு மனுஷனோட உடன்படிக்கை போட்டார், நோடு போட்டார் ஆண்டவர். அப்புறம் ஆபிரகாமோடு போட்டார் ஆண்டவர். அப்புறம் ஆண்டவர் சொன்னார் இந்த மொத்த ஜனத்தோட போடுறேன்னு சொல்லி இஸ்ரேல் மூலம் ஆரம்பிச்சாரு. அது ஓமையா இருந்துச்சு. ஏசாயாட்ட ஆண்டவர் சொல்றாரு, எரேமியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, இந்த உடன்படிக்கை கிடையாது, நான் இருதயத்துல உடன்படிக்கை போடுவேன்னு சொன்னாரு. அதே மாதிரி உடன்படிக்கை பண்ணாரு. அது நிமித்தம் இன்னைக்கு நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அதுதான் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு கொடுக்குது. இந்த உலக வாழ்க்கை
ஒரு வேதனையான வாழ்க்கையா இருக்கும் சில பேருக்கு. அதே உலக வாழ்க்கை சில பேருக்கு நல்ல அனுபவம் கொடுக்கும், நல்ல ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும். அவங்களுக்கு எதுனாலும் சரிதான். இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாளைக்கு நான் எங்க போய் சேர, அதுதான் நம்ம முக்கியம். எந்த மார்க்கம், நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க எந்த மார்க்கம் போங்க, எங்கேயுமே நீங்க பரலோகத்துக்கு போ நிச்சயம் சொல்லப்படவே இல்லை. அதான் விஷயமே. ஒரு பக்கம் போனா கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க உங்க பாவத்து நிமித்தம் மறுபடியும் குரம்பா பொறுப்பீங்க, மனுஷனா பொறுப்பீங்க, அது ஒரு சைக்கிளா வருது. ஒரு பக்கம் சொல்றாரு நீங்க நரகத்துக்கு தான் போக போறீங்க, ஒரு பக்கம் சொல்லப்பட்டிருக்கு எங்க போறீங்கன்னு யாருக்குமே தெரியலன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதம் தான் தெளிவா சொல்லு, நான் தான் சத்தியம், நான் தான் வழி, நான் தான் ஜீவன். நான் சொல்றேன், நான் போய் உங்களுக்கு இடம் ஆயத்தம் பண்றேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் போய் இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு உங்களை கூட்டு போறேன் ஆண்டவர் சொல்றாரு. இதையும் நம்பி நம்ம வாழ தயாரா இல்லாட்டி இதுதான் நம்மளுடைய அறியாமையின் உச்சகட்டமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் என் குடும்பத்தை சொல்றேன், நம்ம எல்லாம் சரி ஃபாரின் போலாம் அப்படிங்க. நம்ம உடனே எல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த எந்த நாடு போறோமோ அங்க சர்ச் பண்ணி பார்ப்போம், அந்த நாட்டுடைய கிளைமேட் எப்படி இருக்கு, அந்த நாட்டுடைய வெதர் எப்படி இருக்கு, அந்த நாட்டுல என்னென்ன சட்டங்கள் பின்பற்றுறாங்க, அங்க ஸ்கூல் ஃபீஸ் என்ன, சாப்பாடு எப்படி இருக்கும், எப்படி நமக்கு இந்த இந்திய தேசத்தை விட்டு வேற ஒரு ஃபாரின் போகும்போதே இவ்வளவு சர்ச் பண்றோம்னா, பரலோகம் போறேன்னு சொன்ன தேவனுக்கு அந்த பைபிள் இருக்கிற விஷயத்த நீங்க யோசிக்கலன்னா என்ன செய்ய முடியும்? நான் நிறைய தான் சொல்வேன். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, பரலோகம் என்பது ஏதோ ஒரு பெரிய ஒரு 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 புகமண்டலமா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க போன உடனே நம்ம அப்படியே ஆன்மீகத்தின் உச்சக்கட்டத்துல எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ட போட்டு அல்லேலூயா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது மெஜிஷியன் ஷோ. இது உண்மை கிடையாது. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்திலே உங்களால எந்த அளவுக்கு ஒரு கான்சியஸா உங்களால ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ண முடியுதோ, ஒரு ஒரு சுய விருப்பம், ஒரு தீர்மானம், உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்றீங்க தெரியுமா, இதை விட 100% அங்க உணர்வுள்ளனா இருப்பீங்க. அதான் விஷயமே. அது ஒரு உலகம், அது ஒரு வாழ்க்கை, அது இந்த உலகத்துல உருவாக்குனது கிடையாது. இந்த அண்டம் உருவாகும் போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் கர்த்தர் சொல்ற இந்த மொத்த வானத்தையும் பூமியை உருவாக்குறார். அவர் அது உருவாக்கும் போதுதான் இந்த சரீரத்துக்கு உகந்தமான ஒரு உலகம் உருவாகுது. ஆனா வேதம் சொல்றது தேவன் ஆவியில இருக்காரா, நம்மளும் ஆவியில படைக்கப்பட்டோம். நம்ம இந்த சரீரத்தை விட்டு நாளைக்கு நம்ம ஆவியில போகும்போது இந்த உலகம் அது கிடையாது. இன்னைக்கு நீங்க பார்க்கிற நட்சத்திரங்களோ, இன்னைக்கு பார்க்கிற நீங்க இந்த பிளானட்ஸோ, இந்த கிரகங்களோ, இந்த சூரியனோ, இந்த சூரிய மண்டலமோ, நட்சத்திர மண்டலமோ, இது இருக்காது அந்த இடத்துல. இதை விட பயங்கரமான விஷயமா இருக்கும். அதான் சொல்லுவார், அவர் ஆவியில இருக்கார், நம்ம இன்னும் ஆவியில காணப்படல. சில நேரங்களில் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மனுஷனாக இருந்து இந்த மனுஷனுக்குரிய விஷயங்கள் தான் நம்ம யோசிக்கும். இந்த மனுஷன் நமக்கு கிடையாது. இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இதை போட்டு பேணி பராமரிச்சு அதுக்கு நீங்க கனம் கொடுங்க. இதை பரிசுத்தவே இருக்காங்க, அதுக்கு நீங்க கனம் கொடுங்க, அதை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, நல்ல ஹெல்த்தியா இருங்க. இதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் இதையும் தாண்டி ஆண்டவர் நம்ம கூட்டு போறாரு, அதைத்தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதான் வேதம் நமக்கு சொல்லுது. போது நம்ம தேவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளா இருக்குமே தவிர ரத்தத்தின் அனுபவம் புரியாம இருக்கக்கூடாது. நான் எப்போதும் இந்த ஊமையான கதையை சொல்வேன். ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, இந்த காலத்துல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த செவரு கட்டும் போது, வீடு கட்டும் போது சுண்ணாம்பு மண்ணையும் கலந்தான் கட்டுவாங்க. அப்பெல்லாம் சிமெண்ட் சைக்கெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா சுண்ணாம்பெல்லாம் குமிச்சு வைக்கும் போது இந்த பசங்க எல்லாம் விளையாடும் போது பந்து சுண்ணாம்புல விழுந்துட்டு, இந்த விழுந்த இடத்துல பார்த்து இந்த பையன் ஓடி போய் பந்து எடுக்க போன இடத்துல பார்த்தா சுண்ணாம்பு கண்ணில் பட்டு அது ஒரே உஷ்ணமாய் கொப்பளிக்க ஆரம்பிச்சிட்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சுண்ணாம்பின் தன்மையை பார்த்தீங்கன்னா, தண்ணி விழ விழ அது உஷ்ணமாய் வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த ஊர் வைத்தியர் சொல்றாரு, அந்த அம்மா கூட்டு வச்சு, இந்த பையனோட அம்மா கூட்டு சொல்றாரு, இந்த பையன் ஆள அவன் சுண்ணாம்புல விழுந்துட்டான், அது உஷ்ணமா தான் ஆக போகுது, அது கண்ணு வீணாய் போயிரும், அவன் பார்வை இழந்துவான், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற. அந்த அம்மா சொல்லுது, எதையாவது சொல்லி எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்க, எதையாவது பண்ணுங்க அப்படிங்கிறது. அந்த ஐயா சொல்றாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு கோழியோ ஒரு ஆடோ எடுத்துட்டு வாங்க, ரத்தத்தை வச்சு கண்ணை கழுவோம், தண்ணி வச்சு கழுவ முடியாது அப்படிங்காங்க. உடனே அம்மா சொல்லுது, என் கையை எடுத்துன்னு தாரேன், என் மகனை எப்படியாவது காப்பாத்துங்க, அவன் கண்ணு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா தன்னுடைய மகனுக்காக ரத்தத்தை கொடுக்க பாக்குது. யோசிச்சு பாரு, இந்த உலகத்தில் இருக்க ஒரு சாதாரண ஒரு தாயே தன்னுடைய பிள்ளைகளுக்காக ரத்தத்தை கொடுக்க வந்தது. அப்ப தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துல மனுஷன் பாவத்துல அவன் மறுபடியும் உஷ்ணத்தை இருக்கான், அவன் மறுபடியும் கொப்பளமாவதான் உடம்பெல்லாம், அவன் மறுபடியும் நரகத்துக்கு ஏதுவான மனுஷனா இருக்கிறான். தேவன் இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக ரத்தம் சிந்தினார். இதுதான் தேவன் நமக்காக சிந்தார். ஹல்லேலூயா. இதை தாண்டி நமக்கு எந்த ஒரு சத்தியம் கிடையாது.
ரத்தம் தான் சத்தியம், சிலுவை தான் நமக்கு முக்கியம். இதைத்தான் பவுலும் சொல்வாரு, சிலுவையின் உபதேசம் இல்லாமல் எந்த உபதேசம் நம்பாதீங்க. இன்னைக்கு நல்ல சபைகள் கிடைப்பதும் நல்ல சர்மன் கிடைக்கிறது ரொம்ப அரிதா இருக்கு. இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னைக்கு நமக்கு, நான் உண்மையை சொல்றேன், நான் ஐயாக்கா சொல்ல வரல, பிரெட் ஆஃப் லைஃப் ஏஜி சர்ச் நான் இங்க இருக்கிறதுக்கு நல்லது. இங்க தேவனுடைய பிரசங்கம் தான் சொல்லப்படுது, தேவனுடைய மகிமைக்கு தான் இங்க ஊழியம் நடக்குது. அநேக இடத்துல போதகர்களுக்காக ஊழியம் நடக்க ஆரம்பிச்சுட்டு, போதகர்களுக்காக போவாங்க, போதகர் கோட்டு போட்டு வருவார். நான் கோட்டு போட்டு வரக்கூடாதுன்னு சொல்ல வரல, ஆனா அவருடைய உள்ளம் எங்க இருக்குங்கிறது அவர் பண்ற செய்களை தெரிஞ்சு போயிடும். அதான் பிரச்சனையே. அப்ப தேவன் சொல்றாங்க, ரத்தத்தில் தான் மீட்பு இருக்கு. ஒரு மனுஷனே இந்த உலகத்துல தன் பிள்ளைகளை காப்பாற்ற நினைக்கும் போது தேவன் உங்களையும் என்னை படைத்தவர் எப்பேற்பட்ட ஒரு தேவனா இருப்பார். ஒரு குழந்தை விழுந்து கிடக்குன்னா நீங்க எஞ்சி வா உன்னை பாத்துக்கிட்டேன்னு சொல்லுவாரா உண்மையான அம்மா அப்பா? என்ன செய்வாங்க? எங்க குழந்தை விழுந்து கிடக்கோ அங்கதான் ஓடி போக முடியும். மனுஷன் உலகத்துல மடிந்து கிடைக்கும் போது இந்த உலகத்துக்கு அந்த தேவன் வந்தார். ஏன் வரக்கூடாது? அவர் தனிப்பட்ட உறவு கொண்ட மனுஷனா தான் தேவனா தான் இருக்க ஆரம்பத்திலிருந்து. ஆதாம்கிட்ட ஒவ்வொரு நாள் சாயங்காலம் வந்து அவர் ஆண்டவர்கிட்ட பேசுறார். ஆண்டவர் ஆதாம்கிட்ட பேசுறார். அவர் பாவத்துக்கு முன்பதாக உள்ள இந்த காலத்திலையும் அவர் தனிப்பட்ட உறவு வச்சுட்டு இருக்கார் மனுஷனோடு. அவர் தனிப்பட்ட உறவு எப்போதும் வச்சுட்டு இருக்கிறதுனால்தான் நமக்கு இந்த வேதம் மாத்திரம் தான் அதை அங்கீகாரம் பண்ணுது. அதனால தான் நம்ம விசுவாசம் செய்யறோம். அதுக்கு அது நிமித்தம் நல்ல புரிஞ்சுக்க என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, இது புது விஷயம் கிடையாது. ஆண்டவர் இது ஆரம்பத்தில் தான் செஞ்சுட்டு வந்தாங்க. நான் சொன்ன மாதிரி யாத்ரா புஸ்தகத்தில் வாசிங்கன்னா 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் இருக்கும் வீடுகள் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமா இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னா இது அடையாளமா இருக்கும் உனக்கு. எதுக்கு வேற ஏதாவது பண்ணிருக்கலாமே? இல்ல, அவருடைய மெசேஜ் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த லைன் அப்படியே வரும். பைபிள்ல 66 புஸ்தகம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 வருடங்கள் இடைவெளி எழுதப்பட்ட புஸ்தகம். 66 புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 17க்கு மேல பேர் நினைக்க, எத்தனை பேர் தெரியல எனக்கு ஒழுங்கா. அத்தனை மக்கள் இந்த வேதத்தை எழுதியிருக்காங்க. 35க்கு மேல இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அவன் 30 பேர் 40 பேருக்கு மேல இதை எழுதியிருக்காங்க. 1500 வருடம் இடைவெளி காணப்படுது. ஒரு சில பேர் ராஜாவா இருக்கும்போது அரண்மனை எழுதினாங்க, ஒரு சில பேர் சிறைச்சாலை இருக்கும்போது எழுதினாங்க. ஆனா எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த மெசேஜ் மட்டும் மாறவே மாறாது. நான் சொல்லுவேன், ஏற்பாடு என்பது என்ன? லத்தீன் மொழியில ஏற்பாடு என்பது கவனன்ட், டெஸ்டமெண்டம் அப்படிம்பாங்க. நியூ டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படிங்கிறது கவனன்ட், உடன்படிக்கை. அப்ப பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை அவ்வளவுதான். தவிர சில பேர் அறிவில்லாமல் சொல்லுவாங்க பழைய ஏற்பாடு இல்லைன்னு சொல்லி தான் புதிய ஏற்பாடு கொடுக்க. அப்படி யாரும் சொல்லவே இல்லை. பழைய ஏற்பாடின் முழுமை புதிய ஏற்பாடுல காணப்படுது நம்ம சொல்லப்படுது. தவிர பழைய ஏற்பாடு வேணான்னு சொல்லி புதிய ஏற்பாடு கொடுக்கப்படல. பழைய ஏற்பாட்டின் முழுமை அங்க கேள்வியாக முடிக்கப்படுது. அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக புதிய ஏற்பாடு முடியுது. இந்த விஷயங்கள், இந்த மெஸ்ஸாவை குறித்து நான் ஒரு சீரீஸ் போட்டிருந்தேன். நடுவில் நான் அதை நிப்பாட்டிட்டேன். அந்த மறுபடியும் ஆரம்பியில் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த சீரீஸ்ல என்ன ஒரு விஷயம் காணப்படும் பாத்தீங்கன்னா, எக்கச்சக்க குணங்கள் காணப்படும். மெஸ்ஸையா வந்து நாசரத்துல இருந்து வருவாரு, எகிப்துல இருந்து வருவாரு, பெத்லஹேம்ல இருந்து வருவாரு. அப்ப எத்தனை மெஸ்ஸையா? 3 மெஸ்ஸியாவா? இல்ல, நம்ம இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு பதில் கொடுப்பாரு. அவர் பெத்லஹேம்ல பிறந்து, அவர் எகிப்துல கொஞ்ச நாள் இருந்து, அப்ப நாசரத்துல வளர்ந்து, இப்படி எக்கச்சக்க இந்த விளக்கங்களுக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அதுக்கு பதிலா வருவார். அது அந்த கன்ஃபியூசிங் கொஸ்டின்ஸ் வாங்க. இத்தனை எப்படி 3 பேரா? இல்ல, அவர் ஒருவர். இதைத்தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். பழைய ஏற்பாடின் எல்லா தீர்க்க தரிசனங்களும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறிட்டு. பவுல் அவர்கள் பாத்தீங்கன்னா என்னதான் அவருக்கு வந்து அவர் அனுபவம் வந்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாலும் சரிதான், அவர் ஒரு சில வருடங்கள் பாத்தீங்கன்னா அவர் தனியா போனார். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, சில அவருக்கு கிட்ட 5 வருடங்கள் மேல நினைக்க அரேபிய தேசத்துல போய் வாழ்ந்தார். 3 வருடங்கள் 3 வருடங்கள் அரேபிய தேசத்துக்கு எதுக்கு போனார் தெரியல. ஆனா அரேபிய தேசத்துல மெக்கா மதினா பட்டணம் இருக்கு. மதினா பட்டணம் பாத்தீங்கன்னா யூதர்கள் வாழ்ந்த பட்டணம். ஒருவேளை அங்க போயிருக்கலாம், தெரியாது. ஏன்னா அது இஸ்ரேல் பக்கம் தான் அரேபிய தேசம் இருக்கு. அங்க போய் அவர் ஆராய்ச்சி பார்த்துருக்கலாம், சொல்றாங்க, நமக்கு தெரியாது. அப்ப என்ன சொல்ல வர பாத்தீங்கன்னா, என்னதான் பவுல் அவர்களுக்கு தீர்க்கதரிசியாகிய ஒருத்தர், இந்த தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டு தெரியும் அவருக்கு. அவர் நல்ல ஒரு படித்த ஒரு யூதன். அவருக்கு எல்லாம் விளக்கம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தெரியப்பட்டிருக்கும். அவர் யோவான்ட்ட கேட்டிருப்பார், பேதுருட்ட கேட்டிருப்பார். அவரை சந்திச்சாரு. அவர் போய் எருசலேம்ல போய் சந்திச்சாரு, யோவானை சந்திச்சாரு, பேதுருவை சந்திச்சாரு. அவர் சந்திச்சு ஐ விட்னஸ் ஃபுல்லா கேட்காரு. என்ன நினைச்சு ஆரம்பிச்சு சொல்லுங்க, எனக்கு திருப்பி திருப்பி சொல்லுங்க. திருப்பி திருப்பி கேட்டிருக்கலாம், எனக்கு தெரியாது முதல்ல. அவருக்கு அவ்வளவு சத்திய இருந்ததுனால தான் கலாத்திய புஸ்தகம் சொல்றாரு. சொல்லும் போதே சொல்லுவாரு,
நான் பிரசங்கம் பண்ண சுவிசேஷம் அல்லாமல் வேற ஒரு சுவிசேஷம் தேவதூதனோ மனிதனோ யாரு கொண்டு வந்தாலும் சபிக்கப்பட்டவன் சொல்லி முடிச்சிட்டார். அப்ப என்ன சுவிசேஷம்? எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்மளை காப்பாற்றினார், இதுதான் சுவிசேஷம் என்பதை அவர் சொல்லி முடிச்சார். அவர் ஒரு யூதன், படித்த யூதன். நான் தான் என்னுடைய நண்பர் யூதர்கிட்ட சொல்லுவேன் எப்போதுமே, நாங்களா கிறிஸ்துவ கடவுள்னு சொன்னோம், நீங்க தான் சொன்னீங்க. உங்க ரப்பாய் தான் இந்த உலகத்துக்கு மசியா வந்தாரு, உங்க ரப்பாய் பவுல் தான் அவர் கடவுள்னு சொன்னாரு, உங்க பேதுரு எல்லாம் அவர் தான் யூதன் தானே, நானா யூதன், உங்க யூதர்கள் எழுதுற புஸ்தகம் தானே இது அப்படிமே. ஆக்சுவலா அவர் தலையை அடிப்பார், அவ்வளவுதான், ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, பள்ளி அவர் மேல போடுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரித்து நம்மளை பரலோகம் கொண்டு போகும். இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளையாக நான் வாழ்வேன் என்பதுக்கு ஒரே ஆதாரம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் தான் ஆதாரம். நான் அன்னைக்கு நான் முஸ்லீமா இருந்தேன், இன்னைக்கு நான் கிறிஸ்தவனா இருக்கேன். இன்னைக்கு நான் முஸ்லீமா இருந்து கிறிஸ்தவனா இருந்த என்ன அர்த்தம்? நான் மசூதிக்கு போறேன், நான் குரான் ஓதுறேன், நான் பயான் செய்யறேன் அப்படின்னா என் வாழ்க்கையில கிறிஸ்தவனா சொல்ல முடியுமா? நீங்க முஸ்லீம் தானே சொல்லுவீங்க. இன்னைக்கு நான் அதான் செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் கிறிஸ்துவ சர்ச் சபைக்கு வரேன், பைபிள் வாசிக்கிறேன், பைபிள் போதனை செய்கிறேன். அப்ப என்ன செய்யுது? என் வாழ்க்கையின் மாற்றம் இதுதான் மாற்றம் கொண்டு வரும். இது வெளியரங்கமாக செய்யற விஷயம். அடுத்து உள்ளரங்கமான விஷயம், அதை நான் மாற்றியாக வேண்டும். அன்னைக்கு நான் வேற மாதிரி இருந்தேன், இன்னைக்கு நான் வேற மாதிரி இருக்கிறேன். அன்னைக்கு எனக்கு வேற உலகம் காணப்பட்டுச்சு, இன்னைக்கு எனக்கு வேற உலகம் தெரியுது. அன்னைக்கு ஏதோ ஒருத்தர் இறைவனா இருந்தார் எனக்கு, இன்னைக்கு இவர் ஒருத்தர் தான் இறைவன் என்று காணப்பட்டார். அன்னைக்கு இருள்ல இருந்தேன், இன்னைக்கு வெளிச்சத்துல இருக்கேன். இதுதான் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் வரும்போது நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம கடைசி ஒரு வசனம் வாசிப்போம். மத்தேயு புஸ்தகத்துல 26ஆம் அதிகாரம் 28 சொல்லப்படுது. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் சொல்றாரு. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்குதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து சொல்றார். என் ரத்தம் தான் உன்னை காப்பாத்து சொல்லி முடிச்சிட்டார். தீர்க்கதரிசிகள் மாத்திரம் சொல்லல, வேதம் மாத்திரம் சொல்லல, அவர் செல்ஃப் ப்ரோக்ளைம் பண்றாரு, என்னுடைய ரத்தம் தான் உங்களுக்கு மீட்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யோவான் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 53 54 வாசிக்கிறேன். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்றார் ஆண்டவர். நான் கடந்த வாட்டியும் சொன்னேன், எந்த இடத்துலலாம் மெய்யாகவே மெய்யாகவே எப்படிலாம் 2 தடவை ஒரு சொல்லப்படுதோ அதை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க விஷயமா இருக்கு. அப்ப இன்னைக்கு உங்களுடைய மீட்புக்கு காரணம், உங்களோட ரட்சிப்புக்கு காரணம் நீங்க சபைக்கு வருவதனாலயோ, நீங்க பைபிள் வாசிப்பதனாலயோ, நீங்க ஊழியம் செய்வதனால் கிடையாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மாத்திரம்தான் நீங்க மீட்கப்பட்டீங்க. அதை நீங்க அடையாளமாய் காட்டுவதற்காக தான் கிறிஸ்தவர்களாக வாழ்றீங்க. இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். எது முதல்ல வைக்கணும், எது பின்ன வைக்கணும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 சத்தியம் நமக்கு தெரியும், ஆனா எது ஃபர்ஸ்ட் வைக்கணும்? தேவனுடைய உடன்படிக்கையை முதல்ல வைக்கணும். இது நிமித்தம் தான் நான் இப்படி வாழ்றேங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கொண்டு போகணும். அதான் சொல்றாரு அவர் என் மாம்சத்தை பூசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றார். ரட்சிக்கப்பட்டது காரணம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்கு அர்த்தம் சொல்ல அவசியம் இல்லை, அந்த வார்த்தை அர்த்தமுள்ள வார்த்தை தான், நித்திய ஜீவன். அப்ப நீங்க நித்தியமாக ஜீவனுள்ள பிள்ளைகளாக யுகம் யுகமாக வாழ்வீங்க என்பதுதான் தேவன் நமக்கு சொன்னார். யாராவது சொன்னாங்களா? ஏதாவது ஒரு புஸ்தகம் எடுத்துட்டு வாங்க. நான் ஒரு சேலஞ்சாவே சொல்றேன், எந்த மார்க்கத்திலேயோ எந்த மதத்திலேயோ நீங்க இதே மாதிரி நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்குப்பா, ஒருத்தர் கொண்டு வாங்க பாப்போமே. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் கொடுத்தார், அவர் தேவன் மாத்திரம் நமக்கு கொடுத்தார். இந்த நித்திய ஜீவத்தின் சுவிசேஷம் போக முடியாத அளவுக்கு இன்னைக்கு கலைகள் போடப்பட்டிருக்கு சபைக்குள்ள, கிறிஸ்தவத்துக்குள்ள, உலகத்துல. கிறிஸ்தவத்துக்குள்ள சொல்லணும்னா கள்ள உபதேசங்கள், கள்ள போதர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். உலகத்துல பாத்தீங்கன்னா கள்ள மதங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். இப்படிதான் கலைகள் போடப்பட்டிருக்கு. நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், அவரை நம்பினால் மாத்திரம்தான். யோவான் 10:30 தெளிவா சொல்றது, நானும் பிதானும் ஒன்றுன்றார். நானும் பிதானும் ஒன்று அப்படின்ட்டார்.
அதே யோவான் 14 சொல்றாரு ஆண்டவர் வந்து, என்னை விசுவாசிக்காம, நானும் பிதாவிட்ட இருக்கேன், பிதா ஏன்ட்ட இருக்காது, நான் சொல்றதை நீங்க நம்பாட்டி பரவாயில்ல, நான் செய்யற அற்புதங்களையாவது பாருங்க அப்படிங்க. அந்த அடையாளங்களை பாருங்க. யோவான் 14 நினைக்கிறேன், 14:8-11 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கும். யோவான் 14ஆம் அதிகாரம் போடுங்க, 8-11 வசனம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். என்ன சொல்றாங்க பாருங்க. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியை செய்து வருகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கு மேல டைரக்ட் வசனம் சொல்ல அவசியம் கிடையாது. பிலிப்பு அவரோடு இருக்கிறார். அவர் ஆர்வ கோளாறு கிடையாது. அவர் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி கேட்கிறார், பிதாவை காட்டுங்க. அதுக்கு சொல்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக, இவ்வளவு காலம் நீ என் கூட இருக்க, இன்னமா உங்களுக்கு புரியல, நான் உங்களுடனே இருந்தும் என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்றார். அப்ப என்ன அர்த்தம்? பிதா என்பது இறைவன் என்பது எல்லாருக்குமே தெரியும். நானும் அவரும் ஒன்று என்று சொன்னார். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த 10:30 பாத்தீங்கன்னா நானும் பிதாவும் ஒன்று அப்படின்னு சொல்றாரு. திருப்பி சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நமக்கு தெரியாது எப்படி, நான் உங்களை தானே பார்த்துட்டு இருக்கேன், எப்படி எனக்கு தெரியாது, நமக்கு அது விளங்காது. நமக்கு உலகத்துல விளங்காது இந்த ஞானம் வந்து. ஆனால் அதான் உண்மை. இன்னைக்கு என் போட்டோ காட்டுறேன், என் போட்டோ கண்டவன் என்னை கண்டான், அதான் உண்மை. கரெக்டா இல்லையா? இதான் ஆண்டவன் சொன்னார். இந்த உலகத்துக்கு இறைவன் அவர் ஆவியில காணப்படுறாரு. அவர் இந்த உலகத்துக்குள்ள வர முடியாது. அதாவது அவருடைய தெய்வீக தன்மையோட நம்மகிட்ட காணப்பட முடியாது. உங்களால ஒரு சூரியனை 2 செகண்ட் பார்க்க முடியாது. இந்த சூரியனை படைத்த இறைவன் அவர். இந்த உலகத்துல, இந்த அண்டத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேலக்சியை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான சூரியன் காணப்படுது, கோடிக்கணக்கான சூரியன் காணப்படுது. இந்த அண்டத்துல கோடிக்கணக்கான கேலக்சி காணப்படுது. இந்த உலகத்தில் இந்த அண்டம் முழுவதும் நம்ம கண்களுக்கு தெரியாத, நம் மனுஷனுக்கு மூளைக்கு எட்டாத விஷயம் காணப்படுது. அதையெல்லாம் படைத்த இறைவனை உங்களால் பார்க்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அதான் அவர் சொல்றாரு, நான் உன்கிட்ட வெளிப்படுத்துவதற்கு நான் உன்னை போல வாரேன்னு சொல்லிட்டு வந்து நின்றார். அதான் சொல்றாரு பிலிப்ட, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் சொல்லி சொல்றாரு. திருப்பி ஆண்டவர் சொல்றாங்க அதே வசனம் சொல்லப்படுறதுக்கு 9ஆம் வசனத்துல, பிலிப்புவே, இவ்வளவு காலம் சொல்லிட்டாங்க, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கவில்லை அப்படிங்க. சரி, விசுவாசிக்கடி பரவாயில்ல. திருப்பி சொல்றாரு, நான் உங்களுடனே சொல்லிற வசனங்களை என் சுயமா நான் சொல்லல, நான் சொல்ற நினைச்சிட்டு இருக்காதீங்க. யார் சொல்றாரு? என்னிடத்தில் வாசமா இருக்கிற பிதாவானவரே இந்த வசனங்களை, இந்த கிரியைகளை செய்கிறார் சொல்றார். நான் செய்த எல்லா அதிசயங்கள் அடையாளங்கள் நான் செய்யல, இந்த சரியத்துல பிதாவாகிய தேவனே செய்யறார் அப்படிங்கிறார். இதுதான் ஆண்டவர் சொல்றாங்க, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கதை நம்புங்கள் அப்படிங்கார். யார் சொன்னா இது? ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன வார்த்தை. அப்படி இல்லாவிட்டால் என் கிரியை நிமித்தமாக நம்புங்காரு. யாரு ஜலத்தில் மேல் நடக்க முடியும்? யாரு ஜலத்தில் உள்ள அந்த 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 ஸ்டார்மை நிப்பாட்ட முடியும்? யாரு சாப்பாடை பெருக்கம் பண்ண முடியும்? யாரு சத்தவனை உயிர் பிடிக்க முடியும்? யாரு குஷ்டரோகியை சுகம் பண்ண முடியும்? யாரு செய்ய முடியும்? தேவன் தான் செய்ய முடியும். நீங்க பழைய ஏற்பாடுல பாருங்க, யோபு புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கும், சங்கீத புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கும், தண்ணீர் மேல் நடக்குது இறைவன், காற்றுகளும் எல்லாம் புயலும் அடங்குவது இறைவனுக்கு. அந்த தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நடக்கும்போது அவர் காற்றை அதட்டினார், தண்ணீர் மேல் நடந்தார், மரித்தோனை உயிர்த்தெழுந்த வச்சார். இதுதான் சொல்றாரு, கிரியைகளை பாருங்க அப்படிங்கிறார். என்னை விசுவாசிக்காடி பரவாயில்ல, என் கிரிகளை பாருங்கன்னு சொல்லி அந்த 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரிகளை நிமித்தமாக என்னை நம்புங்கள் சொல்றாரு 11ஆம் வசனத்துல. திருப்பி சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரிகளை செய்வான்,
நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த வசனம் எல்லாம் டிசம்பர் 31 எல்லாருமே கேலண்டர்ல பார்ப்போம். வந்துட்டான் பார்த்துட்டு இருப்போம். இந்த யோவான் 14 தான் எப்போதும் வரும். யோவான் 14-13 வரும். ஆனா அது எப்படி ஆண்டவர் சொன்னாங்க பாருங்க. நீங்க என்ன செய்வீங்க? எதை கேட்டாலும் செய்வீங்கன்னு சொன்னீங்களா? ஒரு வீடு தாங்க, ஒரு காடு தாங்க, ஒரு நாடு தாங்க. இதுதான் நம்ம கேட்போம் ஆண்டவர்கிட்ட. அவர் சொன்ன கான்டெக்ஸ்ட பாருங்க. அவர் எப்படி சொல்ல வர்றாரு பாருங்க. பிலிப்பு கேட்கிற கேள்விக்கு பதிலாக எல்லாம் சொல்ல வர ஆண்டவராக தேவன் வந்து. நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பு தேவ ஜனங்களே, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கை மாறும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களுடைய தரித்திரம் ஆசீர்வாதமாக எழும்பும். உங்களுக்கு விரோதமா இருக்கிற பயங்கரங்கள் ஓடி போவாங்க. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட நாவுகள் முடங்கும். உங்களை யாரெல்லாம் அழிக்கணும் வச்சாங்களோ அவங்க எல்லாம் காணாமல் போவார்கள். உங்களுடைய தொழில் உருவாகும். உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். உங்க பிள்ளைகள் திருமணமாகும். நீங்க வீடு கட்டுவீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இது எல்லாம் நடக்கும். உங்க நோய்கள் மாறும். குணங்கள் எல்லாம் உருவாகும். ஆனால் நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அவருடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் நின்று அவருக்காக சாட்சி கொடுப்பது, அவருடைய ஊழியம் செய்வதுதான் முக்கியம். அதைத்தான் நான் எதிர்பார்க்க. நான் ரத்தத்தினால் மீட்கப்பட்டேன் என்று சொன்னேன் என்றால் நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதுதான் அவர் எதிர்பார்க்கிற விஷயம். முதல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மறுபடியும் அடுத்த நம்ம வாய்ப்பு கிடைச்சா சந்திப்போம். நிச்சயமா ஜெபம் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஊழியங்களுக்காகவும் என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. நன்றி செலுத்தின சபை இப்போது எங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக நன்றி செலுத்துறேன். கர்த்தர் ஒரே ஆசீர்வதிக்கட்டும். God bless you all. Thank you. நன்றி ஐயா. Thank you. அல்லேலூயா. நீங்களும் நானும் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். இரத்தத்தின் புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். அவருடைய இரத்தம் நம்மை மீட்டு இருக்கிறது. அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரித்து இருக்கிறது. அவருடைய இரத்தம் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறது. அல்லேலூயா. நம்முடைய இரத்தம் தான் நம்ம நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. அவருக்கு சாட்சியாக இருக்க ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். மறுபடியும் நாம் அவரை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தாதபடி அவருக்கு நல்ல சாட்சிகளாக வாழ ஆண்டவர் நம்மை சபையாக கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய இரத்தத்துக்குள்ளே நாம் மறைந்திருக்கிறோம். அவருடைய இரத்தம் நம்மை கழுவி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து எந்த தீங்கும் தீண்டாது. ஆம் தகப்பனே, நம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் எங்களை மீட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். உடைய இரத்தம் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யுக யுகமாக ஆண்டவர் எம்மோடு வாழ்வதற்காக நீர் எங்களை பிரித்தெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இரத்தத்தினால் எங்களோடு உடன்படிக்கை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். ஞானஸ்நான உடன்படிக்கையிலே ஆண்டவரே நாங்களும் அதிலே பங்கு பெற்றதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை இந்த உலகத்திலிருந்து நீர் தெரிந்தெடுத்தீரப்பா, மீட்டெடுத்திருக்கிறீரப்பா, நித்தியத்திற்காக பிரித்தெடுத்திருக்கிறீரப்பா. எத்தனை பெரிய கிருபை, எத்தனை பெரிய கிருபை. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகராகி எங்களுக்கு நீருமை வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. இல்லாதவைகளை, இழிவா எண்ணப்பட்டவைகளை, அற்பமானவைகளை ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட தயவை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறாமல் இருக்கிறவங்க, பங்கு பெற விரும்புகிறவங்க, வந்திருக்கிறவங்க மாத்திரம் நிற்போம், மற்றவர்கள் அமர்ந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எழுந்து நிற்கும்படி கேட்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின் ஒரு அந்தப்படி பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கு, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் உடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்கிறவன பாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்தோடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறான். அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடும். கர்த்தர் நமக்கு இரத்தம் சிந்து நினைப்போம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் அதை அகற்றி விட்டு, நான் இனி செய்ய மாட்டேன் ஆண்டவர், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இரத்தத்தால் கழுவிருங்க, கடைசி வரை நான் உமக்கு பிரியமாக வாழ்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு ஒப்புரவாகும். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா நியாயங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போம், நம்மை நாம வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஹல்லேலூயா. உடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரி, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு நம்முடைய மனசாட்சியை செத்த கிரிகளை சுத்திகரிக்கிற இரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள்லாம் இருந்து அறிக்கை செய்துங்க, விட்டுருவேன்னு சொல்லிடுங்க. ஆண்டவரோடு ஒப்புரவாய் நல் மனசாட்சியோடு இந்த அப்பத்தை, இந்த ரசத்தை நாம் புசித்து பருகுவோமாக. அப்போ ரசம் வரும்போது எல்லாரும் வாங்கி வைத்துக் கொள்வோம், அப்புறம் சேர்ந்து நாம் புசிக்கலாம். இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே.
மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் இரத்தமே. மகாவியாகுல வேதனையா வேர்வை இரத்தமாய் வெளிவந்ததே. மகாவியாகுல வேதனையா வேர்வை இரத்தமாய் வெளிவந்ததே. இயேசு இரத்தமே இரத்தமே இரத்தம். இயேசு இரத்தமே இரத்தமே இரத்தமே. மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் இரத்தமே. மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் இரத்தமே. மனவேதனை நீங்கிடும் சாபமெல்லாமே போக்கிடும். மனவேதன் நீங்கிடுமே சாபமெல்லாமே போக்கிடுமே. இயேசு இரத்தமே இரத்தமே இரத்தமே. இயேசு இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே. குற்றமில்லா பரிசுத்த இரத்தமே. விலையேற பெற்ற இரத்தமே. குற்றமில்லா பரிசுத்த இரத்தமே. இயேசு இரத்தமே இரத்தமே இரத்தமே. இயேசு இரத்தமே இரத்தமே இரத்தமே. தகப்பனே மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்காக பிக்கப்பட்டதை நாங்கள் நினைக்கிறோம். உடைய சரீரம் நொறுக்கப்பட்டதை சிதைக்கப்பட்டதை நினைக்கிறோம். தலையில முள்முடி சுட்டப்பட்டதையும் கைகளிலும் காணிகளிலும் ஆண்டவரே ஆணிகளால் துளைக்கப்பட்டதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் மரித்து அடக்க பண்ணப்பட்டதையும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்ததையும் நினைக்கிறோம். என்னுடைய பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்ததை நினைக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உடைய சரீரம் பிக்கப்பட்டதற்காக அதை நினைவு கூர்ந்து ஆண்டவரே மரணத்தை நினைவு கூர்ந்தப்பா அந்த அப்பத்தை நாங்கள் புசிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு இந்த அப்பத்தை புசிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்படியோட இரத்தம் என் பாவங்கள் எல்லாம் கழுவி இருக்கிறது, சுத்திகரித்து இருக்கிறது. அவருடைய இரத்தம் என்னை தூய்மையாக்கி இருக்கிறது, நீதிமானாய் மாற்றி இருக்கிறது என்கிற விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி நாம் இந்த ரசத்தையும் பருகுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென். 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 அவரும் எழுந்திருந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? அல்லேலூயா. உம்முடைய இரத்தத்துக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களை நீர் நீதிமானாய் பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களை நீ நினைவு கூறாமல் இருப்பதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. அவைகளை கடலின் ஆழத்தில் போட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் அதெல்லாம் உறைந்த பஞ்சை போல பனியை போல ஆண்டவரே அதெல்லாம் வெண்மையாக நீர் மாற்றி விட்டதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று சொன்னீரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் கடைசி நாளில் எங்களை எழுப்புவீர் ஆண்டவரே. நித்தியமாய் நித்தியமாய் ஆண்டவரே உம்மோடு கூட வாழ்வதற்கு, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நீர் கிருபையாய் எங்களை தகுதிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
இருளின் அதிகாரத்தில் எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு என்ற நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம். நல்ல நாமம் மகிமைப்படுவதா. தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ உமக்கு சாட்சியாய் வாழ உதவி. உடைய வார்த்தை கொடுத்த உடைய மகனை குடும்பத்தை ஆசீர்வதி, குடும்பத்தை தலைக்க பண்ணும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக பயன்படுத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு மேலும் பூரண கிருபை இருக்கட்டும் ஆண்டவர். உடைய கிருபையை நம்பி இருக்கிறோம். உடைய கிருபை ஆண்டவரை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தரை நம்பி இருக்கிற கிருபை சூழ்ந்து கொள் ஆண்டவரை. உடைய பிள்ளைகளை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நன்மையும் கிருபையும் பின் தொடரட்டும். தீங்கு தொடரக்கூடாது, பிசாசு தொடரக்கூடாது. நீர் காத்துக்கொள்ள. எல்லா மகிமையும் உமக்கு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சகல உபகாரங்களை மறவார். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றைக்கு இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை